ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் மாடு வாங்க 5 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மத்திய அரசு விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவது பார்த்திங்கன்னா, விவசாயம் மட்டுமல்லாமல் விவசாயம் சார்ந்த உபத்தொழில்களான ஆடு மாடு கோழி வளர்ப்புக்கும் பல்வேறு விதமான சலுகைகளையும் மானியங்களையும் வழங்கிட்டு வராங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடு மாடு கோழி வளர்க்குறதுக்காகவும் அதோட ஷெட் போடுறதுக்காகவும் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதற்கு நீங்கள் ஆடு அல்லது கோழி மாடு வளர்க்குறவங்களா இருந்தால் மட்டும் போதும், இதை வச்சு அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற ஏதாவது ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, எங்கே போனீங்கனாலும் கிசான் கார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இதில் மெயினாக நீங்கள் ஆடு அல்லது மாடு அல்லது கோழி வளர்க்குறவங்களா இருக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுக்கு நீங்கள் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியுமே அடமானமுமே தேவையில்லை. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஏதாவது லேண்ட் டாக்குமெண்ட்ஸோ இல்லை கோல்டோ நீங்கள் செக்யூரிட்டி அடமானமாக வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களோட லேண்டோட பட்டா சிட்டா, உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். உங்களோட டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கிசான் கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு வழியாக நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட்டை 1 இயர்க்குள்ளே நீங்கள் திருப்பி செலுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் 4% வட்டி மட்டும்தான். மீதம் நீங்கள் 1 இயர்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் 7% வட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 1 இயர்க்குள்ளே திருப்பி செலுத்தினீங்கன்னா 3% வரைக்கும் வட்டி மானியத்தை மத்திய அரசே செலுத்திடுவாங்க. இதை பெறுவதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.